ராமநாதபுரத்தில் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் தேங்கி அதனை வாளியிலும் முரத்திலும் அப்புறப்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. மழைநீரை அப்புறப்படுத்தவே படாத பாடுபடும் நிலையில் உணவகம், உடற்கூராய்வு செய்யும் இடம், உள்பக்க சாலை என அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் தேங்கி அங்கு பணிபுரியும் செவிலியர்கள், மருத்துவர்களையும் அவஸ்தைக்கு உள்ளாக்கியுள்ளது. தண்ணிக்குள்ள இறங்காதீமா, மேலே போங்க. பாம்பனில் மீனவர்கள் வசிக்கும் வீடுகளில் தண்ணீர் ஊற்றெடுக்க தொடங்கியுள்ளதால் மழைக்காலத்தை எப்படி சமாளிப்பது என தெரியாமல் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். வீட்டின் தரைப்பகுதி நீர் ஊற்றால் தகர்ந்து பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளன. பாதிப்புனா உயிர் போற மாதிரி தான் சார். அது பாதிப்பு. அது நடந்து போனாலே காலை உள்ள நடக்க முடியல. இந்த தண்ணி கூட அந்த அப்பா அங்கே தூங்கி கிடப்பாங்க. அவரை கட்டில எடுத்து அங்கே தான் சார் போட்டிருக்கு. அவரை இப்ப தூங்கினாலும் உயிருக்கு தான் ஆபத்து. இப்போ தூங்கி கிடந்தாலும் உயிருக்கு ஆபத்து. தூங்கினா உள்ள ஓடுற மாதிரி இருக்கு இப்போ ஆளுக்கு. வீட்டிற்குள் தூங்கினால் ஊற்று தடத்தால் மண்ணிற்குள் புதைந்து உயிர் போய்விடுமோ என தங்களின் அச்சத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். தண்ணி ஊறுது, அப்படியே உள்ளக்க ஓடுது, கிடங்கு காலை வச்ச உடனே ஓடுது. அதோட பழம் அடிக்கி போட்டிருக்கான். ஆமா, தேங்கி நிற்கும் தண்ணீரை அகற்றினால்தான் ஊற்று நிற்கும் என்பதால் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் விடாமல் பெய்து வரும் சாரல் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கரூர் மாவட்டத்தில் ஜவஹர் பஜார், தான்தோன்றிமலை, பசுபதிபாளையம், வேலுச்சாமிபுரம் ஆகிய பகுதிகளில் காலை முதலே சாரல் மழை பெய்து வருகிறது. மேலும் வெள்ளியணை, வேலாயுதம்பாளையம், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை உள்ளிட்ட பகுதிகளில் கன முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் மழையால் நீர்நிலைகள் நிரம்பி பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் வேதாரண்யம், தலைஞாயிறு, கரியாப்பட்டினம், தகட்டூர், ஆயக்காரன்புலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டு கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையால் சம்பா சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாகையில் அறுவடை செய்த நெல்மணிகள் நீரில் மூழ்கி வருவதால் அவற்றை விற்க முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். தொடர் மழையால் டன் கணக்கில் நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்கின்றன. அவை முளைக்க தொடங்கி இருப்பதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. மழை விடாம பெஞ்சிட்டு இருக்கு. எனக்கு 6 ஏக்கர் நெல் அறுத்து கொண்டு வந்து இந்த சென்ட்ரு வாசல்ல தான் இருக்கு. 6 ஏக்கர் நெல் அப்படியே வச்சிருக்கேன். உள்ள நெல் ஏகப்பட்ட நெல் உள்ள இருக்குங்க. அதனால 2-3 நாளாக தொடர் மழையால இந்த மூட்டை தூக்கிட்டு வந்து லோடுமேன் கூட இங்கே போட முடியாத நிலையில இருக்கு. ஆனால் நெல்லெல்லாம் நிறைய சேதமாகிற மாதிரி இருக்கு. ஒரு சிப்பத்தை ஒரு மூட்டையை தூக்கி போட்டுனா ஒரு சிப்பம் தான் தேர்மல இருக்கு. நெல்லை தேக்க அடைஞ்சு இருக்கிறதுனால விவசாயிகள் ரொம்ப துயரத்தில் இருக்காங்க. நெல் காய வைக்க முடியல. வடகிழக்கு பருவமழை இன்னும் தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்குது. இன்னும் மழை அதிகமாக பெய்யும் பட்சத்தில் விவசாயிகள் நெல் அறுவடை செய்தும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனால் அரசு அதிகாரிகளோ மாநில நிர்வாகம் கண்காணிப்பாளரை அனுப்பி குறிப்பிட்ட இடத்துக்கு செல்லாம அனைத்து இடங்களும் பார்வையிட்டு விவசாயிகளோட டிராக்டரை பயன்படுத்தியாலும் நெல்லை அப்புறப்படுத்தினா மட்டும்தான் இங்க இருக்கிற நெல்லை போட முடியும். டிபிசியில் பார்த்தீங்கன்னா போதுமான லோடுமேன் இல்லை. லோடுமேன் இருந்தால் மோட்டார் பழுதாக இருக்குது. மோட்டார் சரி செய்ய திராசு பழுதாக இருக்குது. திராசை சரி செய்துட்டு வந்தால் ஈரப்பதம் பார்க்குற மிஷினு சரியில்லை. இப்படிமா ஒன்றா பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஒன்றுக்கும் ஒவ்வொரு நட போக வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆள் போடுறது இல்லை. இன்னைக்கு நெல்லை கொண்டு 400 மூட்டையை வச்சுட்டு நான் டிபிசியில் காத்து கிடக்குறேன். டிபிசிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 சிப்பம் 6000 சிப்பம் தேங்கி நிற்கிது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சம்பா சாகுபடிக்கு நடவு செய்யப்பட்டிருந்த நிலையில் 1,60,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. கடந்த 1 வாரமாக பெய்து வந்த மழையின் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர்.
கந்த சஷ்டி விழா தொடங்க உள்ள நிலையில் பழனி முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். தொடர் மழையையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் படியேறியும் ரோப்கார் மூலமும் சுவாமி தரிசனம் செய்தனர். கந்த சஷ்டி பூஜைக்கான ஏற்பாடுகளும் கோவிலில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.